24க்கு அடிமானம் ஏவுடைய மடக்கை மதிப்பு 4 எனில் ஏயின் மதிப்பை காண்க. இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். சொல்யூஷன் என்ன? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, லாக் ஏ தான் அடிமானம், 324 ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சுக்கலாம். ஸோ வச்சுக்கிறதுக்கப்புறம் என்க. அப்போ நம்ம இங்கே என்ன இருக்குது, இந்த 4 இருக்கா, 4 வந்து என்னது, ஏயோட பவர். இப்போ ஏயோட பவர் A⁴ ஈக்குவல் டு 324, ஏயோட பவர் 324. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 324 நம்ம இந்த பெருக்கல் மூலமாக, டானா பெருக்கல் மூலமாக, எல் ஷேப் பெருக்கல் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், கீழே இது பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 3ஆல் டிவைட் பண்ணால் 1, அதுக்கப்புறம் 0, 8 3 24, இப்போ 108ன்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இதை 2ஆல் பண்ணோம் அப்படின்னா, 2ஆல் பண்ணால் என்ன இருக்குது, I2 10, 4 2 8, 108. அடுத்து இன்னொரு 2ஆல் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், இங்கே 2 14 இருக்கும், இப்போ 7 27. திரும்ப 2ஆல் இதை இன்னும் 2ஆல் நம்ம வகுத்தோம் அப்படின்னா, இது 2ஆல் வகுக்க முடியாது. அப்போ நீ என்ன பண்ணலாம், 3ஆல் வகுக்கலாம். அப்போ 3 கீழே என்ன இருக்கும், 9 வரும், 9 9 3 27. அப்போ திரும்ப இன்னமும் இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா 3/3 அப்படின்னா. அப்போ இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 3 இருக்குது, 3 × 3 × 3, அதுக்கப்புறம் 2 2 இருக்குது, 2 2 இருக்குது. அப்போ A4 அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, A4 அப்படிங்கிறத இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3 × 3 × 3 2 × 2ன்னு இருக்குது. இப்போ இது பவர் அப்படி 4ஆக மாற்றணும் அப்படின்னா, இங்கே 4 3 இருக்குது, அதனால் இது ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். 3⁴ × 2 × 2ன்னு இருக்குது. இப்போ இதையும் பவர் 4ஆக எழுதணும்னு வச்சுக்கோங்க. இதையும் பவர் 4ஆக நம்ம எழுதணும் அப்படின்னா, இந்த இடத்த என்ன பண்ணலாம், A⁴ ஈக்குவல் டு 3⁴. இதை இந்த 2ங்கிறத √2 வச்சுக்கலாம். அப்போ இந்த 2வையும் √2 வச்சுக்கலாம். அப்போ என்னாச்சு, மொத்தம் 4 4 √2s வந்துருச்சா, 4 ரூட்ஸ். அப்போ A⁴ 3⁴ × √2 பவர். இப்போ ரெண்டு பக்கமே பவர் 4ன்னு இருக்குது. அப்போ பவரை ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் எடுத்துட்டோம்னா A = 3√2 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். அவ்வளோதான். அப்போ ஏயோட மதிப்பு நமக்கு என்ன, A = 3√2 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வந்துடுது.